2026 தேர்தலில் பாஜக கூட்டணி கட்சிகள் தோல்வியை சந்திக்கும் என்றும் கட்சிக்கு போதுமான இடங்களை திமுகவிடம் கேட்டு பெற இருப்பதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். எத்தனை தொகுதிகளில் கேட்பது, எத்தனை தொகுதிகளை கேட்பது, எத்தனை இடங்களில் போட்டியிடுவது என்பது குறித்தெல்லாம் கட்சியினுடைய மாநில குழு கூடி முடிவு செய்யும். ஒரு பேச்சுவார்த்தை குழு ஒன்றை நாங்கள் அமைப்போம். இவை யாவும் உங்களுக்கு முறைப்படி தெரிவிக்கப்படும். இருக்க ஒரு கூடுதலான இடங்களை நாங்கள் கேட்போம். அதை முதல்வர் ஜனநாயக விரோதமாக எடுத்துக்கொள்ள மாட்டார், கூட்டணிக்கான நெருக்கடியாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டார். நிறைவில் சூழல் அறிந்து நாங்கள் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வருவோம். தேர்தலில் ஒன்றுபட்டு தேர்தலை நாங்கள் சந்திப்போம். எங்கள் கூட்டணி வெல்லும். பிஜேபி சேர்ந்திருக்கிற அணி தோற்கும். அந்த கட்சி மாநில குழு கூடி எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பதை மாநில குழு கூட்டத்துக்கு பிறகு தான் அது தெரிவிக்கப்படும். அதுவரை எனக்கே கூட தெரியாது. தனிப்பட்ட முறையில் யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. இந்த இடம் எங்களுக்கு வேணும், பெற்றுக் கொடுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. எங்கள் கட்சியில் அதுபோல் ஒரு முறை இல்லை. யாவும் மாநில குழுவில் முறையாக விவாதித்து தான் பின்னர் அறிவிக்கப்படும். நாங்கள் போட்டிட்டு இருக்கிறோம். துறைமுகத்தில், ராயபுரத்திலாம் போட்டிட்டு இருக்கிறோம். இடதுசாரிகளும் போட்டிட்டு இருக்கிறார்கள். அன்றைய சூழல் அப்படி. ஒருவேளை சூழல் இடநிலைமையானால் அந்த பேச்சுவார்த்தையில் அதுபோல் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் போட்டியிடலாம். ஆர்வம் இருக்கிறது, வேட்கை இருக்கிறது. இதை தவிர்த்து சட்டமன்ற, நாடாளுமன்ற சிந்தனை ஏதும் இல்லை. அவ்வாறு சிந்தனை இருந்தால் அது பிழை இல்லை. ஆனால் அதுபோல் சிந்தனை எனக்கு இல்லை. பல இடங்களில் எங்களுக்கான தளங்கள் இருக்கிறது. அந்த தளங்களில் இடங்களை கேட்டு பெற்று வெற்றி பெற வேண்டும் என்கிற விருப்பம் எங்களுக்கு உண்டு. இல்லை, சட்டமன்ற எண்ணிக்கையில் எங்கள் நோக்கம் அரசியல் தான். பிஜேபியை வீழ்த்த வேண்டும். நாட்டின் ஜனநாயக விழுமியங்களை சுற்றி வளைத்து தேசத்தினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே அது நெருக்கடிக்குள்ளாக்குகிறது. எனவே பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு கொள்கையை நாங்கள் வகுத்திருக்கிறோம். அதில் மிக உறுதியாக இருக்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.